కడతా ఉండవా వీడియో పక్కలేక వచ్చి కొనుస్తుంది ఓకే ఓకే ఇప్పుడు కడతా ఉంటాయి కట్టని ప్రాబ్లం లేదు దాంట్లో లేదు కొత్త ఆడలు అంతా కొత్తగా కడతా ఉంటుంది కట్టని చూస్తాం కట్టి తాడేసి అట్లు కాదు అడిపలగా క్లీన్ అడిపలగా ఎట్లా క్లీన్ చేసిందంటే ఇట్లా వస్తున్నా ఇప్పుడు సింగిల్గా ఉండేటప్పుడు ఈ బాక్స్ని మొత్తంగా ఇట్లా ఎత్తి దీని మీద పెట్టేసేది ఓకే సో ముందు వ్యాక్స్ అదా పూసి దీంట్లో சுமிச்சு இதை பாருங்க இந்த மாதிரி வண்டு வரக்கூடாது ஃபஸ்ட்டு மெயின் வந்துட்டு இந்த மாதிரி வண்டு வரக்கூடாது இந்த பெட்டில் இப்போ வண்டு வந்திருக்கு இது என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அடிப்பலகையை ஓட்டை போட்டு உள்ளே போய் தங்கிடும் இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த அடிப்பலகைக்குள்ளே இருந்து இதாகி வரும் அதனால் இந்த அடிப்பலகையை நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணணுன்னா ஃபுல்லாக எரிக்கணும் இதை ஃபுல்லாக எரித்து முடிச்சுட்டு இந்த வண்டு இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபஸ்ட்டு போட்டு நசுக்கணும் 1 2 3 4 அதுக்கப்புறம் ஜூம் செய்யுமா இது ஜூம் செய் இதுதான் வேக்ஸ் மேத்து తెలుస్తుంది ఇక్కడ పోయేది పురుగు ఇది నా ఏలు కాడు సుమిచ్చు నా ఏలు తెలుస్తుందా నా ఏళ్ళని సుమిచ్చల్ల నువ్వు దో ఇక్కడ వస్తుంది కదా దో ఇక్కడ 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 இதுதான் வேக்ஸ் மேத் ஐடென்டிஃபையிங் வேக்ஸ் மேத் இப்படி இருக்கும் இந்த டஸ்கில் போயிட்டு உக்காண்டிருக்கும் ஸோ இந்த பலகையை அப்படியே நாம் விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே அப்போ என்ன நடக்கும் இப்போ இங்கே இருந்த வேக்ஸ் மேத்து நம்ம கண்ணுக்கே தெரில பாருங்கள் ஸோ இங்கே குட்டி குட்டியாக ரொம்ப ஜூம் பண்ணிங்கன்னா ஆமாம் இது ஜூம் செய் ఇక్కడ ఈ జాగలో ஜூம் செய் இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் குட்டி குட்டியாக புழு வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வெளில வருது பாருங்கள் ஸோ இது எல்லாமே வேக்ஸ் மேத்து ஸோ இந்த பெட்டியை நீட்டாக செக் பண்ணி இப்போ கிளியர் பண்ணணும் முடிஞ்சால் இந்த பெட்டியை வந்துட்டு அடைங்களை வேறு எதுக்கு மாற்றிட்டோன்னா பாக்ஸ் சேஃப் இல்லை இந்த புழு வந்துட்டு இப்போதைக்கு இங்கே இருக்குது நமக்கு தெரியாது உள்ளே போயிருந்ததுன்னா பாக்ஸ் காலி ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஸோ இந்த பெட்டி ஜூம் అవుట్ చేయమా ఇట్లా మళ్ళీ ఇట్లా తగ్గించు இப்போ நான் చూపించు ஸோ இப்போ இந்த இதை வந்துட்டு அடிப்பலகையை வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் இப்போ இந்த பாக்ஸை பார்த்து நான் 15 days ஆகுது இந்த 15 daysல வேக்ஸ் மேத் வந்திருக்கு அதனால தான் மேக்ஸிமம் 15 days மினிமம் கிடையாது மேக்ஸிமம் 50 days எவ்ரி வீக் ஒன்ஸ் இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி நேரத்தில் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பாக்ஸை பார்க்கணும் பாக்ஸை பார்க்கலனாக்கா வேக்ஸ் மார்க் இங்கே வரும் அடுத்தது இங்கேருந்து பொட்டிக்குள்ளே ஏறும் அடைக்குள்ளே ஏறும் அடைக்குள்ளே ஏறிடுச்சு பொட்டி பறந்துடும் நிற்காது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் நிற்காது அது வேறு இடத்துல போய் கட்டும் ஆனால் அதை பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கான நேரம் இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா இது பண்ண முடியாது ஸோ இந்த அடிப்பலகை இப்போ நம்ம யூஸே பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுறது வந்துட்டு நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஸோ எப்படி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது நாங்கள் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறோம் வச்சு நல்லா தேய்ப்போம் இப்போ இதில் வேக்ஸ் மாற்றி இருக்குது அப்படின்னு தெரியும் தேய்ச்சிட்டும் நாங்கள் வைக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம்னா இதை ஃபயர் பண்ணுவோம் நெருப்பு வச்சு கொளுத்தணும் கொளுத்திட்டு
இந்த சைட்லலாம் இந்த ஹோல்ஸ்லலாம் வந்துட்டு நெருப்பு வச்சு அந்த ஹீட்டை காட்டி உள்ளே இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் வந்துட்டு நல்ல வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஓட்டைங்களை மெயினாக அடைக்கணும், நமக்கு அதுதான் மெயின். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா பொட்டி அடிப்பலகை பின்னாடி இந்த மாதிரி வந்தாலும் நம்ம உஷாராகிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு வேக்ஸ் மாற்று வர்றதுக்கான அறிகுறிகள். ஸோ இப்போதைக்கு இந்த அடிப்பலகை யூஸ் பண்ண முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்க அதே அடிப்பலகையை க்ளீன் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா ஒரு அடிப்பலகை இருந்தால் போதும் ஸ்டாண்ட் பை அப்படின்ட்டு. இப்போ நான் ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் இது யூஸ் பண்ண முடியாது. இப்போ அதே பலகை அடுத்த பலகையில் எனக்கு பிரச்சனை வரும்போது இன்னொரு அடிப்பலகை தேவை. ஸோ அடிப்பலகை 1 இல்லை 2 இல்லை, ஒரு 2 பெட்டி இருக்குன்னா மினிமம் 4 வச்சுருக்கணும் நம்ம கையில். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. பாக்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு 2 பெட்டி இருக்குன்னா 4 வைக்கணும். ஒரு 10 பெட்டி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 4 வச்சுக்கிட்டா கையில் சேஃப். ஓகே, நன்றி, பி சேஃப். இப்படி பாக்ஸ் ஃபுல்லுக்கு சிக்ஸ்